கோயம்புத்தூர் கூடிய 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள்ல 1521 சதுர கிலோமீட்டர் இடத்தை வைத்துதான் இந்த புதிய கோயம்புத்தூரை உருவாக்க இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகளா இருக்கக்கூடிய, அதாவது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளா இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கரை விவசாய நிலமாக மாத்த போறோம் அப்படின்னு இந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம், பஸ் ஸ்டாண்டு கட்ட போறோம், புதிய பஸ் வாங்க போறோம், ஐடி பார்க் கொண்டு வர போறோம். இதெல்லாம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இவங்க சொல்ற திட்டங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு ஏற்கனவே மக்கள் இருந்து கொண்டிருக்கிற குடியிருப்புகளை நாங்க வேளாண் நிலங்களாக மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேளாண் நிலங்களாக குடியிருப்பு பகுதிகளை மாற்றுறது நல்ல வரவேற்க வேண்டியதானே. திமுக அரசு விவசாயத்திற்கும் வேளாண் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வருது. இதுல என்னப்பா குறை இருக்குன்னு நம்ம கேட்கலாம். 5700 ஏக்கர்ல இங்க பரந்தூர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 12 கிராமங்கள்ல நல்லா கவனிக்கணும். 5700 ஏக்கர்ல விவசாயம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஏர்போர்ட் கட்ட போறோம்னு சொல்லி விவசாய நிலத்தை அழிச்சு ஏர்போர்ட் கட்டுற திமுக இந்த பக்கம் குடியிருப்பு அழிச்சு விவசாயம் செய்ய போதான். இங்க எதுக்கு ஏர்போர்ட் கட்டுற, இங்க எதுக்கு குடியிருப்பு அழிக்கிற? ரெண்டுமே பணம்.